ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தனியா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தனியால நிறைய சத்துக்கள் இருக்கு. இதோடைய மருத்துவ குணங்கள் என்னென்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. தனியா வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். தனியா சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, புளி, கடுகுளுந்து, தனியா, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு. தனியா வாய் துர்நாற்றம் இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சோம்னா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். இது டைஜஷன் பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது. கடாய் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை அரைஞ்சி இதில் சேர்த்துடலாம். அடுத்தது 3 பல் பூண்டு சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் தனியா சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். தனியாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வாரத்தில் ஒரு நாளாவது இதை நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சரில் இந்த தனியா கலவையை போட்டு அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனியா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.